கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரசங்கியார் தன்னுடைய பிரசங்கத்திலே மனம் திரும்புதலை குறித்தும் கீழ்ப்படிதலை குறித்தும் பிரசங்கித்தார். மனம் திரும்புகிறவன் தான் செய்த அநியாயத்தை விட்டு மனம் திரும்பும் போது பாதிக்கப்பட்டவனுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு அம்சம் மனம் திரும்புதலில் இருக்கிறது. சகேயு ஆண்டவரோடு நடந்து போகும்போது அவன் மனம் திரும்பியதை அவன் எப்படி அறிக்கையிட்டான்? யாரிடத்திலெல்லாம் அநியாயமாய் வாங்கியிருக்கிறானோ அவர்களுக்கெல்லாம் நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றான். அப்படியானால் செய்ததை திருத்திக் கொள்ள வேண்டும். அதுவும் மனம் திரும்புதலின் ஒரு அம்சம். எனவே இப்பொழுது உங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஏதாயிலும் ஒரு காரியங்கள் இருந்தால் அதற்கு அபராதமாக நீங்கள் நாளத்தனையாக அவரிடத்திலே கொடுத்து ஒப்புரவாக வேண்டும் என்று பிரசங்கித்தார். பிரசங்கம் முடிந்ததும் ஒரு வாலிபன் அவரிடத்திலே வந்தான். நான் அருகில் இருக்கிற தோப்பில் இருந்து 2 மாங்காய்களை திருடிவிட்டேன். ஒவ்வொன்றும் 10 ரூபாய் விலை பெறும். அந்த மனிதனிடத்திலே நான் போய் 10 ரூபாயை கொடுக்க எனக்கு மனமில்லை. எனவே அதை தேவாலயத்திலேயே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி போதகரிடத்திலே சில ரூபாய்களை நீட்டினான். அவருக்கும் சந்தோஷம். நகை போடக்கூடாது என்று பிரசங்கிக்கிறவர்கள் நகையை வீட்டிலே கழட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நகை வாங்காதீர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். கழட்டி முதலாவது காணிக்கையிலே போடுங்கள் அப்படின்னு பிரசங்கிப்பாங்க. இவரும் பரவாயில்ல, அபராதத்தை இங்கே கொண்டு வந்து தருகிறான் என்று அந்த 2 மாங்காய்க்கும் 20 ரூபாய் கொடுத்திருப்பான் என்று அதை எண்ணி பார்த்தால் 30 ரூபாய் இருந்தது. அப்படியானால் அபராதமாக சேர்த்து 30 தந்திருக்கிறானோ என்று, தம்பி 30 ரூபாய் இருக்கிறதே. ஆமையா, 2 மாங்காய்க்கு 20 ரூபாய். இதை நேற்று திருடியதற்கு நாளை திருட போகிற இன்னொரு மாங்காய்க்கும் சேர்த்து இப்பொழுதே அட்வான்ஸ் ஆகி கொடுத்து விட்டேன். எனவே 30 ரூபாயை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். அப்படியானால் இவன் திருட போவதில்லை, இன்னும் திருடுவான். அதற்கு அபராதத்தை வேண்டுமானால் செலுத்தி விடுவான். இன்னைக்கு அநேகம் பேரு இப்பொழுது நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இந்த பாவத்தை செய்து விடுவேன், ஆனால் பிறகு மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன், அல்லது அதற்கு கர்த்தர் என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வேன் என்று துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். மனம் திரும்புதல் என்பது பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பது, பாவத்துக்கு மறித்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம். நாம் செய்யும் முன்பதாகவே நாம் பாவம் செய்கிறோம் என்று தெரிந்து செய்தால் கண்டிப்பாகவே கர்த்தர் தண்டிப்பார். அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். எனவே கிருபையும் இரக்கமும் அவரிடத்திலிருந்து வருவது போலவே நீதியை சரி கட்டும் தன்மையும் அவரிடத்திலே இருக்கிறது. பாவங்களை வெறுத்து மனம் திரும்பாமல் பாவங்கள் இருக்கட்டும், அபராதமோ ஏதோ அதை செலுத்திக் கொள்கிறேன் என்பது மனம் திரும்புதல் அல்ல. இதெல்லாம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், மனுஷர்களுக்கு அல்ல. அதை நினைத்தவர்களாய் நாம் வாழுவோம். 1 யோவான் 1:8-9. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இனி அழுக்காகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுத்திகரிப்பு செய்கிறோம். அப்படியானால் பாவம் செய்தால் கர்த்தருடைய பாவ மன்னிப்பு உண்டு. செய்ய முழுவதாகவே நாம் அறிந்திருந்தோம் என்றால் தண்டனை உண்டு. அதை நினைத்தவர்களாய் நாம் கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.